ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஜாஸ் எலக்ட்ரானிக்ஸ் அகாடமி சேனலில் லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு. நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எப்போன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருந்தீங்க. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுருந்தீங்க. நான் வந்து எந்த டவுட்ஸ் வந்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். யாருக்காவது ரிப்ளை பண்ணால் மறுபடியும் என்கிட்ட கேள்வி கண்டிப்பாக அந்த டவுட் எனக்கு கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஃபேஸ், நியூட்ரல், எர்த் அப்படின்ற 3 வயருமே வரும் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு நியூட்ரல் வச்சாலும் பல்ப் எரியும், அதே மாதிரி ஃபேஸ் டு எர்த்து வச்சாலும் பல்ப் எரியும். அப்போ நியூட்ரல் எர்த்துன்ற 2 வயர் எதுக்கு? ஏதாவது ஒன்று இருந்தால் பத்தாது அப்படின்ற மாதிரியும். இன்னொன்று, இப்போ சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நியூட்ரல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா எர்த்துலேருந்து நியூட்ரல் லுக் பண்ணி வச்சு பல்ப் எரிக்கலாம். அதே மாதிரி எர்த்தை கட் ஆகிடுச்சா நியூட்ரல்லேருந்து எர்த்தை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனைகள் வரும், ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சுவிட்ச் போர்டை கவனிங்க. இந்த ரெண்டுமே வந்து ஃபேஸு, இது 2 நியூட்ரல், இது எர்த்து. எப்போ சுவிட்ச் போர்டில் ரைட் சைடு வர்றது வந்து ஃபேஸ், லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரல். இது அப்படி தான் இருக்கும். சென்டர் பெருசாக இருக்கிறது எர்த்து. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்ச் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த பல்பை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயும் கொடுக்குறேன், நியூட்ரலையும் கொடுக்குறேன். பல்ப் எரியுதா? இதே வேற எர்த்லேயும் கொடுக்குறேன், பல்ப் எரியும். அதாவது நியூட்ரலையும் வச்சா பல்ப் எரியும், எர்த்தில் வச்சா பல்ப் எரியும். இப்போ இந்த எர்னால இது 2லையுமே எரியுது. இதில் ஏதோ ஒரு வயர் நமக்கு இருந்தால் பத்தாதா அப்படின்றத நம்ம கொஸ்டின். இப்போ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். நான் செய்யக்கூடிய ப்ராக்டிக்கலாக தயவுசெய்து யார் வீட்டில் செஞ்சு பார்க்காதே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஓகேங்களா? வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக போய் பார்க்கலாம். நம்ம வந்து எர்த்தையே நியூட்ரலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ப்ராக்டிக்கலை இப்போ பார்த்துருவோம். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அது ஒரு வயரை வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அடித்து இறக்க போகிறோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நான் பூமியில் வந்து அடித்து இறக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து ஒரு பிளாக் ஒயர் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒரு லைனில். இன்னொரு லைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிட்ச் போர்டில் ஃபேஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதான் ஃபேஸில் கனெக்ட் பண்ணிட்டு, இந்த பல்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வாட்ஸ் பல்பு. இந்த பல்பை நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பல்ப் வந்து எரியுதுங்களா உங்களுக்கு? இதே வந்து இந்த இடத்துல ஒரு 60 வாட்ஸ் பல்பை கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள், எரியாது. ஏன்னா இந்த 60 வாட்ஸ் பல்ப் எரியிற அளவுக்கு வந்து இங்கேருந்து நமக்கு வந்து எர்த்து கிடைக்கல. இது எதனால அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பல்ப் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்க்ரூ ட்ரைவருக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த பல்ப் பிரைட் ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பல்பு பிரைட் எரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பல்பை நான் கலட்டிட்டு இந்த 60 வாட்ஸ் பல்பை போடுறேன். லைட்டாக எரியுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ செஞ்ச ப்ராக்டிக்கல் யாரும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரோட வயரை முறுக்கிட்டு அதை பூமியில் அடித்து இறக்கிட்டேன். அந்த வயரை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் ஒரு லைனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு லைன் வந்து ஈவிலேருந்து வரக்கூடிய ஃபேஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒரு எல்இடி பல்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது பல்ப் இருந்துச்சு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 60 வாட்ஸ் பல்பை கனெக்ட் பண்ணும்போது ஏரியலை. அப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் வந்து எல்இடி பல்ப் கனெக்ட் பண்ணி எரி ஊற்றுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா இந்த பல்பு வந்து இன்னும் பிரைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரப்பதம் இருக்க இடத்துல இருந்து நம்ம எர்த்து எடுக்கணும்னா அதிகப்படியான எர்த்து கிடைக்கும். அதனால இந்த பல்பு அதிகமாக பிரைட்னஸாக. அடுத்து நான் இன்னொன்று பண்ண 60 வாட்ஸ் பல்பு முறையை கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிம்மாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வரும். நான் ஏற்கனவே சுவிட்ச் போர்டில் வந்து எர்த்தையும் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணி காட்டும்போது பார்த்தீங்கன்னா எர்த்லேயும் சரி நியூட்ரல்லையும் சரி 2லேயும் ஒரே பிரைட்னஸ் கிடைச்சி அது எப்படின்ற மாதிரி தெரியும். எதனால அப்படின்னா, எர்த் பைப்பை எப்போதுமே வந்து ஈரப்பதம் எங்கே அதிகமாக எப்போதுமே இருக்குமோ அங்கே தான் அடித்து இறக்குவாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து வேஸ்ட் வாட்டர் வெளியாகக்கூடிய லைன் இருக்குன்னா அந்த இடத்துல எப்போது ஈரத்தன்மை இருக்கும், அங்கே அடித்து இறக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எப்போதுமே அங்கே வந்து எர்த்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதிகப்படியான எர்த்தாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த இடம் ஈரமாகவே இருக்கனால உங்களுக்கு, ஓகேங்களா? அதனால அந்த பிரைட் வந்து ஈவனாக இருந்துச்சு. அதனால வந்து அது இருந்துச்சு. ஆனால் இதே எர்த்தை வந்து கண்டினியூவாக நம்ம வந்து நியூட்ரலாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலத்தில் பூமியோட ஈரத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும், மழை காலத்தில் அதிகமாக இருக்கும்.
இப்போ மழை காலத்தில் வோல்டேஜ் நமக்கு நல்லா கிடைக்கும், வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும். அதனால் எர்த்தை என்றைக்குமே நம்ம நியூட்ரலாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகணும். எர்த்து தான் நம்ம நியூட்ரலாக யூஸ் பண்ணுவோம், நியூட்ரல் நம்ம வந்து எர்த்தை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். அது எப்படின்றத இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து நியூட்ரலையே எர்த்தை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கான ரீசனை பார்க்க. அதுக்கு முன்னாடி அதோட பேசிக்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அது புரியும். அதை ஒரு விஷயம் சொல்லி புரிவிக்கலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈபியில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபேஸ் மூலமாக வீட்டுக்குள்ளே நமக்கு வந்து கரண்ட் வரும். அது ஒரு பல்பை எரிய வச்சுட்டு ரிட்டன் நியூட்ரல் அப்படின்ற வரையில் ரிட்டன் நேராக டிரான்ஸ்ஃபார்மர் போயிடும். திருப்பி அதுலேருந்து மறுபடியும் ஃபேஸாக வரும். இந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இதான் கரெக்டான க்ளோசிங் சர்க்யூட். இது உங்களுக்கு புரியிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம காலைல வீட்டில் சாப்பிட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸில் போய் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக நியூட்ரலைஸ் ஆகி ரிட்டன் வரும். ரிட்டன் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சாப்பிட்டு வந்துடுச்சு, திருப்பி காலைல மறுநாள் கடை இருந்துச்சு எனர்ஜெட்டிக்காக போகும். இதே பர்பஸ் தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் நடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸாக போகும், ஏன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அங்கே போய் ஒர்க்கை முடிக்கிற வந்து அந்த பல்ப் எரிய வைக்கிறது அந்த ஒர்க்கு. அந்த ஒர்க்கை முடிச்சு ரிட்டன் வரும்போது ரொம்ப டயர்டாகி நியூட்ரலைஸ் ஆகிடும். அதான் ரிட்டன் வரக்கூடிய வயர் நியூட்ரல். திருப்பி அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகக்கூடிய அந்த நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வீடு. அங்கே வீட்டில் போயிட்டு நம்ம மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு வரும்போது இன்னும் எனர்ஜெட்டிக்காக மறுபடியும் வரும். இதே மெத்தடில் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இன்னும் டீட்டெயிலாக வாங்க ப்ராக்டிக்கலாக. எர்த் வயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக வந்து பார்த்தீங்களா இது வழியாக நேராக உள்ள போயிடும். ஓகேங்களா? இந்த ஃபியூஸ் கேரியரும் இந்த ட்ரிப் வழியாக என்றைக்குமே ஃபேஸ் வந்து சேஃப்டி பர்பஸாக மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஃபியூஸுக்கு அடுத்து ட்ரிப் வீட்டுக்குள்ளே போய்ட்டு சுவிட்ச் மூலமாக போகும். ஆனால் இந்த நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் இது என்றைக்குமே வந்து டேரெக்டாக தான் போகணுமே கூட இதுக்கு சேஃப்டி பர்பஸ் எதுவுமே இருக்காது. டேரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே போயிடும். வீட்டுக்குள்ளே வந்து கனெக்ஷன் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்குது, தனித்தனி செப்பரேட்டாக. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைட் ஏரியா, இது வந்து நியூட்ரல் லைட் எரியாது. இப்போ ரிட்டர்ன் சப்ளைனா என்னன்றது இப்போ எப்படி கட்டினா இந்த ஃபேஸ் நேராக வந்து இந்த பல்பு போயிட்டு ரிட்டன் நேராக வரும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டெஸ்டர் வச்சிங்கன்னா லைட் எரியும். டெஸ்டர் லைட் எரியுதா? ஓகேவா? இப்போ இந்த வயரை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணால் பல்பு எரியணும். ஆனால் பல்பு எரியலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இங்கே டெஸ்டர் வச்சாலும் லைட் எரியுதா? இங்கே டெஸ்டர் வச்சா லைட் எரியும், ஆனால் பல்ப் எரியாது. ஏன்னா இந்த ஃபேஸ் வந்து நேராக பல்புலேயே போய் ரிட்டன் இங்கே வந்து நிற்கிது. ஏன் இப்போ பல்ப் எரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ளே இருக்கக்கூடிய நியூட்ரல் வந்து கட் ஆகிருக்கு. ஓகே, அதனால தான் பல்ப் எரியலை. ஆனால் இங்கே வந்து கரண்ட் வந்துடும். இப்போ நியூட்ரல் கட் ஆகிட்டாலே இங்கே வந்து நமக்கு வந்து டேரெக்டாக கரண்ட் வந்துடும். இப்போ இந்த நியூட்ரல் நம்ம வந்து எர்த்துக்கு லூப் அடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டும் நேராக இந்த எர்த்துக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் 3-pin ஃப்ளக்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எர்த்துன்ற வயர் வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸோ வாஷிங் மிஷினோ இல்லை கிரைண்டரோ எது யூஸ் பண்ணாலும் இந்த எர்த்துன்ற வயர் பாடியில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் சுவிட்சை போட்ட உடனே இது வேலை செய்யலைனாலும் பாடியில் தொட்டிங்கன்னா ஃபுல் கரண்ட் வரும். அதனால நம்ம நியூட்ரலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்தாக யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர், உயிருக்கு ஆபத்தான நிலை கூட இதுக்குள்ள வரலாம். ஓகேங்களா? அதனால் நியூட்ரலையும் எக்காரணத்தை கொண்டும் எர்த்தாக யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவிட்ச் போட்டுருவாங்க. ஒரு சுவிட்ச் போர்டு லூப்பிங் அடிச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் அப்படி போட்டுருவாங்க. ஏதோ ஒரு சுவிட்ச் போர்டில் இருக்கக்கூடிய நியூட்ரல் ஃப்ளக்சுவேஷன் ஆகுதோ இல்லை ரிமூவ் ஆகுதோ ஓப்பன் ஆகுதோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது இந்த ரிட்டர்ன் சப்ளை மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வரும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து இதிலேருந்து நியூட்ரலேருந்து எர்த்துக்கு நீங்கள் லூப்பிங் அடிச்சிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துனா என்ன நியூட்ரல்னா என்ன அப்படின்னு பார்த்துப்போம். எர்த்தையை நியூட்ரலாக யூஸ் பண்ணாலும் நியூட்ரலையும் எர்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தோம். இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன் அப்படின்னா இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா சில வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்பான வயரிங் உள்ள வீடு நிறைய இருக்குது. இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி ட்ரிப்பு இந்த மாதிரி சேஃப்டி சர்க்யூட்லாம் வந்து வச்சுருக்கும். பழைய வயரிங்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சுவிட்ச் இருக்கும், ஃபியூஸ் கேரியர் இருக்கும். சில இடங்களில் கிராமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூஸ் அடிக்கடி போகுங்க, ரொம்ப கனமான ஃபியூஸ் கம்பிலாம் போட்டு வச்சிடுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் வந்து எர்த்துக்கு பதிலாக நியூட்ரலை கொண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ரிட்டர்ன் சப்ளை ஆனிச்சுன்னா அந்த வீட்டில் பாடி ஷாக் கரண்ட் வருது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஷாக் அடித்தா உயிர் சேதம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எர்த்து அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது பாடி லீக்கேஜ் ஆகக்கூடிய கரண்ட்டு தான் வந்து அந்த எர்த்து வந்து எடுத்து பூமியில கொண்டு போயிடுறதுனால நமக்கு எர்த்து அடிக்கிறது.
அந்த எர்த்துலேயே கொண்டு போய் நம்ம ஃபேஸை கொடுக்கும்போது ஒன்றுமே நம்ம சேஃப்டியே இல்லாமல் போகும். நமக்கு சேஃப்டியே இல்லைன்னா ஒரு வீட்டில் நான் எப்படி கேட்குறாங்கன்னா, வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மழை காலத்தில் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. அது எதனால நினச்சிக்கிறாங்கன்னா, லோடு வெயில் காலத்தில் அதிகமாக எடுக்கிறாங்க கரண்ட்டு, ஏசிலாம் யூஸ் பண்ணுறதுனால. அதனால நமக்கு வோல்டேஜ் கம்மியாக வருது. மழை காலத்தில் ஃபேன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஈஸியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம வோல்டேஜ் அதிகமாக வருது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. அதுவும் ரீசனாக இருக்கலாம். இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எர்த்தை நியூட்ரலாக யூஸ் பண்ணுறதுனால. நான் எர்த்து வெயில் காலத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கான்ற நீங்கள் செக் பண்ணி பாருங்க. விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரலாக எர்த்தாக யூஸ் பண்ணிடுறாங்க வில்லேஜஸ்ல, ரொம்ப டேஞ்சர் ஆகிடுது. ரெட்டின் சப்ளை வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணிக்குள்ள வச்ச வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் பாடி எர்த்துன்ற ஒரு விஷயத்தில் கையை வச்சா உயிர் சேதம் ஏற்படும். அந்த அளவுக்கு சில ஃபேஸ் அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல் வரும். அந்த நியூட்ரல் வந்து நம்ம எர்த்தாக யூஸ் பண்ணியிருந்தோம், என்ன ஆகும் தெரியுமா? 220 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 440 வோல்டேஜ் வந்து நியூட்ரல் கட் ஆயிடுச்சுன்னா, நியூட்ரல் எர்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நியூட்ரல் வந்து எர்த்துலேருந்து வரைக்கும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அந்த டயத்தில் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எடுத்துக்குமே தவிர நியூட்ரல் எடுத்துக்காது. அப்போ 440 வோல்டேஜ் வந்தால் இங்கே இருக்க எல்லா பொருளும் வெடிச்சு தவிர பிளாஸ்ட் ஆகிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? எர்த்து நியூட்ரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். இது சம்மந்தம் இன்னும் டீட்டெயில் கூட நிறையா இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எர்த்தை நியூட்ரலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இபி பில் வந்து அதிகமாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வீட்டிலலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நிறைய வில்லேஜில் இருக்க வீட்டில் நான் சொன்ன மாதிரி இருக்கான்றதையும் நீங்கள் சர்வீஸ் போனீங்கன்னா பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது சம்மந்தமாக எந்த டவுட் எது இருந்தால் தாராளமாக என்கிட்ட கீழே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஓகேங்களா? Thank you for watching my video. Audio Jungle.